குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை படிக்க இருந்ததுங்க. அதை லிங்க்டின் போஸ்ட்டில் பார்த்தேன். அது பல நியூஸ் செய்தித்தாள்களையும் வந்திருந்தது. இது ஒரு நியூஸாக, ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக, ஒரு பாப்புலரான ஒரு நியூஸாக பார்க்குறதை விடவும் அதுலேருந்து கற்றுக்கிற வாழ்க்கை பாடம் தான் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமாக எனக்கு பட்டது. அதனால தான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன நியூஸ்னால், ரொம்ப பாப்புலரான ரிட்டையர்டு கிரிக்கெட்டர்ஸ் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் வினோத் காம்ப்ளி. மறக்க முடியுமா இந்த ரெண்டு பேர்களையும்? 90s கிட்ஸ் எல்லாரும் கிரிக்கெட்டில் ஆர்வமாக இருந்தவங்க. இந்த பெயர்களை மறக்கவே முடியாது. சச்சின் டெண்டுல்கர் உலகம் ஃபுல்லாக அறியும். கிரிக்கெட்னாலே சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானிக் பாப்புலாரிட்டியை கொண்டு வந்துட்டவர். ஆல் டியூ டு ஹிஸ் ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட் அண்ட் சின்சியாரிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் வினோத் காம்ப்ளி, மறக்கவே முடியாத பேர்கள். இந்த சச்சின் டெண்டுல்கரும் வினோத் காம்ப்ளியும் ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க. இந்த நிகழ்ச்சி இந்த என்ன நிகழ்ச்சின்னா, இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி, இன்றைக்கும் நேற்றோன்னு தெரியல. வினோத் காம்ப்ளிக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கும் ஒரே கோச் தான். அந்த கோச்சினுடைய பெயர் யாருன்னா ராமகாந்த் அச்ரேக்கர். ஓகேங்களா? அவர் தான் போத் சச்சின் டெண்டுல்கர் அண்ட் வினோத் காம்ப்ளியை ட்ரெயின் பண்ணது கோச். இப்போ ரெண்டு பேரும் அந்த கோச்சுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அப்போது சச்சின் டெண்டுல்கர் வினோத் காம்ப்ளியை க்ரீட் பண்ணி கை கொடுக்குறாரு. எமோஷ்னலான மொமெண்ட்ஸ் நடக்குது. அது வீடியோஸ் நிறையா வந்திருந்தது. இந்த ரெண்டு பேரும் ஸ்கூல் டயத்தில் நடந்த ஒரு டோர்னமெண்ட், கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் உலகத்திலேயே அதிகமான ரன்ஸ் ஸ்கோர் பண்ண பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேரும் சேர்ந்து 664 ரன்கள் குவித்தது தான் இது வரைக்கும் உலக சாதனையாக இருக்குங்க. ஆக்சுவலாக ஸ்கூல் டைம் டோர்னமெண்ட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் நேஷ்னல் டீமில் ரஞ்சி ட்ராஃபி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நேஷ்னல் டீமில் களமிறங்கி அதுக்கப்புறம் அவர்கள் படைத்த சாதனைகள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நான் ஹார்டுக்கோர் ஃபேனாக இருந்தேன், கிரிக்கெட் ஃபேன் 90s தான். ரொம்ப 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 ஒரு ஃபேனட்டிக். கிரிக்கெட் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயசு போக 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 கிரிக்கெட்டில் உள்ள ஆர்வம் குறைஞ்சி இப்போ சுத்தமாக கிரிக்கெட்டில் ஆர்வமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 90s கிட்ஸில் அதுக்கு ஆப்போசிட்டில் 90ஸில் நான் இப்போ இருந்தப்போ அந்த வருடங்களில் நான் ரொம்ப ரொம்ப தீவிர ஆர்வமுடையவனாக இருந்தேன். அப்போது என்னென்ன இந்த மெசேஜ் இந்த சந்திப்புலேருந்து என்ன நமக்கு கிடைக்கிதுன்னா, ரெண்டு நண்பர்கள் கிரிக்கெட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க பல வருடங்கள் கழித்து 50களில் இருக்காங்க. ரெண்டு பேரும் 50 வயதுகளில் இருக்காங்க. சந்திக்கிறப்போ நடக்கிற எமோஷனல் மூமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சாதாரணமாக நியூஸாக இருக்கலாம். ஆனால் ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் ட்ரெயின் பண்ணுறது இப்போ யாருக்காக, எந்த ஈவெண்ட்டுக்காக அவங்க வந்தாங்களோ அந்த ராமகாந்த் அச்ரேக்கர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெயின் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் சச்சின் டெண்டுல்கரை விட வினோத் காம்ப்ளிக்கு ரொம்ப அதிகமான டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் ராமகாந்த் அச்ரேக்கரை சொல்லியிருக்காரு. ஆனாலும் சச்சின் டெண்டுல்கர் அளவுக்கு வினோத் காம்ப்ளி அந்த கெரியரில் சோபிக்க முடியாமல் நடுவிலேயே மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ள உண்டாகி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்ரீட்டிங் அவரால் சோபிக்க முடியவில்லை, மேற்கொண்டு போக முடியவில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, இட்ஸ் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் டேமேஜ், கெரியர் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம், ஃபேம், அந்த பாப்புலாரிட்டிலாம் வந்த பிறகு அப்படியே அந்த கேமில் உள்ள அந்த ஒரு ஃபர்வர் கமிட்மெண்ட் போய் அப்படியே டோட்டலாக கரியரை, அந்த கேமை, அந்த ஸ்போர்ட்ஸில் உள்ள அந்த தீவிரமான ஒரு ஆர்வத்தை அப்படியே விட்டுட்டு அது அப்படியே பின்வாங்கிடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அப்படி இல்லை. அந்த ஸ்ட்ராங்கான அந்த கமிட்மெண்ட், அந்த ஹார்டு ஒர்க்குக்கு ஈடு இணை உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஹார்டு ஒர்க்குக்கு அவுட்கம் சக்ஸஸ் மட்டும்தான். அதற்கான உதாரணம் பல பேர்கள். அதில் மிக முக்கிய உதாரணம் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர். ஓகேங்களா? என்ன தான் சச்சினை விட காம்ப்ளிக்கு அதிகமான ஒரு பேட்டிங் திறமை இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் காம்ப்ளி அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணல. சரிங்களா? திறமைகள் இருந்தாலும் நம்மள்ட்ட அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஹார்ட் ஒர்க்னு என்னங்க? கடின உழைப்பு. கன்சிஸ்டன்சினா என்னங்க? அதை எப்போவுமே செஞ்சுக்கிட்டு வர்றது. கடின உழைப்பு எப்போவுமே இருந்தால் தான் வெற்றிக்கு அது உறுதுணையாக இருக்கும். சச்சின் டெண்டுல்கர்கிட்ட அது இருந்தது. திறமைகள் இருந்தாலும் கூட அந்த கன்சிஸ்டன்சி இருந்தனால தான் சச்சின் டெண்டுல்கர் இந்த அளவுக்கு உலக லெவலுக்கு ஃபேமஸாக வர முடிந்தது. சச்சின் டெண்டுல்கரை விட திறமைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட காம்ப்ளி சோபிக்காததுக்கு காரணம் அந்த கன்சிஸ்டன்சி போயிடுச்சு, ஹார்ட் ஒர்க்கும் போயிடுச்சு, பணம், புகழ்ன்னு சொல்லிட்டு பல விஷயங்களில் அவராகவே அந்த கரியரை மையத்து கொண்ட மாதிரி ஆகிவிட்டது. இதில் என்னென்னா, நல்ல எமோஷனல் மூமெண்ட்ஸ். காம்ப்ளி கிட்டத்தட்ட அவர்
அவர் இருந்தப்போ அவர் இருந்தப்போ அந்த முகஜாடை லைட்டான ஒரு ஜாடை மட்டும்தான் தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. ரொம்ப தளர்ச்சியான ஒரு ஆளாகி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த கேரியரில் ஃபேம் அந்த இதெல்லாம் வந்து பணம் அதெல்லாம் வந்த பிறகு குடி, ஓகேங்களா, குடின்னு வந்தாலே வாழ்க்கை அப்படியே சீரழிஞ்சிடுங்க. அதில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போய் அது எங்கெங்கேயோ போயிடுச்சு காம்ப்ளினுடைய வாழ்க்கை. நான் காம்ப்ளினுடைய ஹார்டுக்கோர் ரசிகருங்க. கிரிக்கெட்டில் நான் ரசிகனாக இருந்ததை விட நானும் +2ல் 12th ஸ்டாண்டர்டில் என்னோடய ஃப்ரெண்டு பிரபுதாசன், இப்போ சன் டிவி செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவரே திருப்பியும் அது வரவிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு, வந்துடுவார். ஆக்சுவலாக அவரும் நானும் காம்ப்ளி ரசிகர்கள், வினோத் காம்ப்ளினுடைய தீவிர ஹார்டுகோர் ரசிகர்கள், ஓகேங்களா. காம்ப்ளின்னா அப்படியே என்ன ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு நிற்போம். அவர் எப்போ டபுள் செஞ்சுரி 2 தடவை போட்டார், சந்தோஷம் தலைகால் புரியல எங்களுக்கு. அவர் எப்போ 50s அடிக்கிறாரோ, எப்போ அந்த 20 பந்துகளில் 50 ரன் அந்த மாதிரி வர்றப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு தீவிர கிரிக்கெட் ஆர்வம் மிகுதி உள்ள நபராக காம்ப்ளி ரசிகனாக இருந்த நான் இந்த விஷயத்தை பார்த்த உடனே ஒரு வாழ்க்கை பாடம், ஒரு சிறந்த பாடத்தை என்னால் உணர முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் எப்போ இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக எப்போவுமே பண்ணிகிட்ருப்போம். அப்போ தான் நம்ம தேடுகின்ற விஷயம் இந்த சக்ஸஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளை நோக்கி வருங்க. ஆக்சுவலாக ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். தொடர்ந்துக்கிட்டே இருங்க கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் முயற்சிகளை விட வேண்டாம். விடாமுயற்சி எப்போவுமே இருக்கட்டும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. மிக்க நன்றி பார்த்தமைக்கு.